வந்துட்டேன் ஷாடோஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளே பாய். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், என்ஜாய் பண்ணி கேளுங்க. அண்ட் என்னோட தங்க பிள்ளைகளா, என்னோட மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்களா? அண்ட் இந்த ஸ்டோரியை வந்து நியூவாக பார்க்குற எல்லாரும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஒன்று இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே இதில் கொடுக்குற வாய்ஸு, நான் பேசுகிற விதம், அதெல்லாம் பார்த்துட்டு என்னை ரொம்ப நல்லவான்னு நம்புறது ரொம்ப தப்பு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் பரவாயில்ல இல்லை, நான் உங்களை மயக்கி ஆகணும்ல, அதுக்கு தான். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் ஜிமினா நில்லு. ஐயோ இவன் கண்ணில் மாட்டணும், நிறுத்துக்க வேண்டாம், அவங்களே தேடிட்டு இருப்பான். இது ரொம்ப ஆபத்தாச்சே, ஐயோ என் மாப்பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே குடுன்னு ஓட போக, என்ன ஓடுறான், டேய் ஜிமினா நில்றா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ ஜிமினை துரத்திட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்தில் ஜங்குக் அப்படியே குறுக்கால போகும் இந்த ஜிமின் முன்னாடி நிற்க, டேய் ஜங்குகா யார்ரா நீ, எங்கே சுற்றினாலும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்க, வேறு வேலை இல்லை உனக்கு, எதுக்கு இப்போ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அதான் உனக்கு வாலிட்டு அங்கே இருக்கால, எதுக்கிட்ட என் பின்னாடி வந்துட்டு இருக்க, வேக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே ஜங்குக்கு திட்டிகிட்டு இருக்கா. அங்கே ஜங்குக் தான், டேய் இரு, இப்போ நான் பின்னாடி சுற்றி வந்தேன் சரி, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுற நிறுத்த மாட்டேன், அட்டிங்க கொய்யால. அப்போ இரு 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 இப்போ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்? ஓ மாப்பிள்ள டேங்கிங்க டேங்கே டேங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்ப ஓடலான்னு போக, ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி நிப்பாட்டுறா. எங்க அவன்? அது வந்து ஜங்குக்கே உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, என் மாப்பிள்ள எப்போ எங்கே இருப்பான், 13 கிளாஸில் தான், வாவி போய் ஜாலியாக போய் பார்ப்போம். அங்கேயா இருக்கான்? இன்னைக்கு நாங்கள் போக மாட்டோன்னு சொன்னோம். அது போயிருப்பான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸில், ஸோ அதனால் கண்டிப்பாக போயிருப்பான், அவன் போவோம் அப்படின்னு சொல்லி ஜிமினும் ஜங்குக்கும் தான் அங்கே அவங்க தேடி ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே அப்படியே அவங்க பார்த்தா டேம் ஃப்ளர்ட் பண்ணுறதுனா என்ன டேம் தான் இப்போ அந்த பொண்ணை அப்படியே தூக்கி டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். இந்த கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்குறதே தப்பு, அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் சொல்கிறத கேளு. ஒன்று சொல்லட்டுமா பிடிவாதமா, என்ன மட்டும் கொல்லுறியே அநியாயமா, பசிக்காம கூட போகுமான 100 யோசனை, படுத்தாலும் கூட பாதிராவில் தேடுறே உன்னை. யாரை தேடுற நீனா? ஐயோ இவனா? ஜங்குக் நீயா? யாரை தேடுற? வேறு யார? ஒன்றுதான். அப்போ நீ அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் தள்ளி வரியா? அவளை எதுக்கு நீ பெஞ்சு மேலே தூக்கி உட்கார வச்ச? இல்லைடா, அவள் ஃப்ளோட்டுனா என்னன்னு கேட்டா, அதுதான் விளக்கம் கொடுத்தேன். அதை இப்படி நீ தூக்கி வச்சுதான் கொடுப்பியா? என்ன ஜிமினா இதை கூட்டு வந்தியா? மாப்பிள்ள நான் கூப்பிடடா, அவன் தான் என்னை பூச்சி இழுத்துட்டு வந்தான். என்ன ஜங்கு எதுக்காண்டி வந்தா? அவங்ககிட்ட இப்போ நான் வரணுமா என்ன? சச்சா வரவே வேண்டாம், நான் நீ ஃப்ளர்ட் பண்ணுற கிளாஸில் தான் நானும் தானே உட்காந்துட்ருப்பேன், அதான் அதுக்கு தான் வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ அப்படியே சேரில் போய் உட்காடுறான். ஜிமின் தான் அப்படியே பார்க்குறான், ஹடா என் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குதுடா அப்படின்னு சொல்லி அவன் போய் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஒரு பொண்ணு தான் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி வேகமா உள்ளே ஓடியாரா. டேம் வந்துட்டேன். டேங்கும் அப்படியே டவுன் பண்ணி பார்த்துட்டா, அட்டா என் கேத்ரின் செல்லக்குட்டி நீயா வா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இப்போ அப்படியே வேகமாக ஓடி வந்தா. டேம் மேலேயே அப்படியே உழுகுறா. சாரி டேம், தெரியாமல் விழுந்துட்டேன், கை படலைல்ல. ஐயோ கையா முக்கியம், ஏன்டே உரசுற? அதை உன் பொண்டாட்டி நான் உரசாம வேற யாரும் உரசுவா? எதை பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் ஜிமினோட டைஸ்லேயே ஒரு அடி அடிக்க, ஆண்டவா அடே என்ன ஏன்டா அடிச்ச? அவ எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷனை பார்த்து பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை இது அவனோட கிளாஸ், அவன் மட்டும் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். நம்மளாம் போனால் நம்மளை ஏறி மிதிப்பான், அது உனக்கு தெரியும்ல.
அமைதியா இருடா ஜங்குகே, அமைதி அமைதி. அங்கே ஜங்குக்கு அப்படியே காண்டில் அப்படியே கீழே உக்காடுறான். டெவங்குமே இதெல்லாம் நல்லா கேட்குது. ஆனால் அங்கே டெவங் தான் அந்த பொண்ணோட ஷோல்டரை அப்படியே பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிறான். அந்த பொண்ணு பக்கத்தில் அப்படியே போய் நின்று அவளோட தலையை அப்படியே கை வைக்கிறான். என்னை கண்டு மயங்கிய பெண்களை என்றோ நான் கண்டேன், உன்னை கண்டு மயங்கிய என்னை என்று தானடி கண்டேன். ஜங்குக்கு இதை கேட்குறப்போ சிரிப்பு தான் வருது. என்ன மச்சான் சிரிக்கிற? இதெல்லாம் அவன் நிறைய பேர்த்த சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு என்னன்னா இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்குது. உனக்கு தெரியுது, பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியலையே யாரு பெத்த பிள்ளையோ. கேட்டியா? சீரியஸ்லி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், அதுவும் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு போ, உன்னோட வாய்ஸை, அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் நடத்துகிற விதம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். போதும் 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 டேம், என்னது இத்தனை பேர்த்து கூட ஃப்ளட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என் கூட மட்டும்தானே ஃப்ளட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் தங்கம், உன் கூட மட்டும்தான் பண்ணுவேன். கேத்திரனும் அப்படியே தான் பண்ணிட்டா. அப்போ நான் என் கூட மட்டும்தான் ஃப்ளட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. அட உங்ககிட்ட இப்போ தான் சொல்கிறேன், அவகிட்டே மட்டும்தான் நான் ஃப்ளட் பண்ணுவேன். அப்போ எல்லாத்துக்கிட்டே ஒரே டைலாக் தானா? டெஃபினட்டா. ஜிமின் தான் பார்க்குறா, அவன் கிளங்கிழமா இந்த டைலாக தான் போட்டுட்ருக்கான். இன்னமும் புதுசாக எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ அதில் ஒரு அழக சவுண்டு கேட்டுட்ருக்குது. அவங்க அப்படியே பார்க்குறா. தங்கம் என்ன எதுக்கு அழுகுற? நீ வந்து என்கிட்ட மட்டும்தானே பேசுகிறேன்னு சொன்ன, ஆனால் நீ எல்லாத்துக்கூடயும் பேசிகிட்டே இருக்கா. அதை நான் உன்கிட்ட மறைக்கலையே, எல்லாத்துக்கூடயும் பேசுகிறேன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் உன்னை எவ்வளோலாம் லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இது எனக்கு தெரியாமல் போச்சு. இதை போல இருந்த அது நான் உங்ககிட்ட இன்னைக்கு தான் சொல்லலான்னு நினச்சிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப ட்ரோவாக இருக்கீங்க, எல்லாத்துக்கிட்டேயும் என்ன பேசினாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் நான் உங்களை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது லவ்வா? நான் உன்னை இன்னைக்காச்சும் அதை சொல்லியிருக்கேனா என்ன? இல்லையே. அப்புறம் என்னடி லவ்? அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ண மாட்டீங்களா? இனிமேலும் உன் கூட நான் பேசவே மாட்டேன். கிளம்பு, வெளியே போ. இனிமேல் என் சைடு வர வேலையை வச்சுக்கத. கிளம்பு கிளம்பு. இல்லட்டும், இனிமேல் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னா வச்சு பேசுகிறேனே. எந்த இளவு மயிரும் எனக்கு வேணாம். கிளம்புனா கிளம்பு போ. அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அவன் பின்னாடியே கேத்ரினும் அப்படியே பின்னாடியே ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு செட் ஆஃப் கேங்கு தான் லதாவுக்கும் ஆனந்துக்கும் கள்ள தொடர்பு இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் லதாவோட புருஷன் ரமேஷுக்கு இது தெரியாதா? ஆனால் ரமேஷுக்கும் ஆனந்தோட பொண்டாட்டிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. என்னது கள்ள தொடர்பா? ஆமாம், இது எல்லாம் நம்ம அவங்கள காப்பாற்றணும். ஆமாம் சேவியர், இவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது, கெட்டவங்க. இவங்களை நம்ம என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, டேங் வந்து 4 பேர்த்து கூட இல்லை 40,000 பேர்த்து கூட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சேவியர் பண்ணியிருக்கீங்க? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட பேசணும். வா போகலாம். அந்த செட் ஆஃப் கேங் அப்படியே கிளம்பி ஜங்குக்கை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஜங்குக்கும் ஜிமின் இருந்து அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது சேவியர் தான் அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்றான். ஜங்குக்கு அப்படியே சேரில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமினும் அப்படியே பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது சேவியர் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு, ஜங்குக் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லாமல் எப்படி தெரியும்? சொன்னால் தானே தெரியும், சொல்லு. இந்த டேங் பையன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியா? ஆமாம், அவன் நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணை நானே வந்து டேங்கிட்ட நல்லா ஃப்ளோட் பண்ணுன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கேன். டேங்கோட சுயரூபம் உனக்கு தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக இப்போ ஒரு நாள் உனக்கு தெரியதா போகுது. அந்த பொண்ணு எல்லா எவிடன்ஸையும் என்கிட்ட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்க. அங்கே ஜிமின் அப்படியே பார்த்துட்ட. அபிதாப் மாமா நீங்களா? உங்களைத்தான் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். பல பேர் வாழ்க்கையை காப்பாற்றின குரு நீங்களா? என் மச்சானோட வாழ்க்கையை காப்பாற்ற வந்திருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிக்கிறா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கே, தெரியாத விஷயத்த சொல்லு. எது? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஓ, தெரிஞ்சிருந்ததான் அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா? உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. எனக்கு என்ன மூளை இல்லையாடா? அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்ன தெரியாமையா இருக்க போது?
அவன் ஃப்ளோட் பண்ணுறத நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இளவு வேற பார்க்க முடியலன்ற காண்டில் வேற உட்காந்துட்டு இருக்கேன். நீ இன்னொன்று வேற பிடிச்சி இழுத்து விடுறியா? உனக்குலாம் வேகமா இல்லை? இதுக்கு நீ பேசாட்டிக்க வெத்தலை பெட்டியை கையில் எடுத்துட்டு 4 தெரு போய் இன்னொரு 4 மாமா வேலை போய் பார்த்துட்டு வாடா வெண்ண அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அங்கே கேவலமாக திட்டிகிட்டு இருக்கான். ஓ, நாங்கள் பண்ணுறதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியுதா? ஆனால் நீ நம்பிட்டு இருக்கிற மாதிரி டைம் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் நல்லவன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னடா புதுசாக வந்து என்கிட்ட பாடம் நடத்திட்டு இருக்க? ஆனால் பாரு, உங்களை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். எங்களவே பறிச்சுக்கிட்டேல்ல, இதுக்கு நீ பின் விளைவை அனுபவிக்காமல் விட மாட்டேன். நான் பற்ற வைத்த நெருப்புன்று அங்கே ஜிமின் பார்த்துட்டு அதை நான் தண்ணி ஊற்றி அணைச்சிடுவேன். ஓகே. இப்போ ஒரு பையன் தான் அப்படியே வேமா ஓடியாரான். ஜங்குக்கா டேங் வந்து ஒரு பொண்ணு கூட வா வா படிக்கவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். நீ அனுப்பி வச்ச அந்த பொண்ணு அந்த கேத்ரின் தானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஜிமினுமே பத்தி குச்சி பத்தி காதுட்டா யாரும் வந்து வர சேர வரையுள்ள இப்போ ஏன்டே வரமாட்டேன்றா? கேட்டேன். நான் வந்து நான் உண்மையில உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷனோடலாம் வரல. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரிலையா? வந்த மாதிரி தானே இருந்துச்சு. இல்லை, நான் வந்து நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். நடிக்கிறதுக்கு வந்தியா? ஐயோ, அப்போ நானும் ஆரம்பத்தில் நடிக்க மட்டும்தான் செஞ்சேன். ஆனால் நான் பழகுன பிறகு ஒன்று விட்டு மனசு வர மாட்டேங்குது. வா, நீ தான் என்கிட்ட படுக்கணும், என்னை கிஸ் பண்ணணும்லாம் கேட்டுட்டு இருந்தியே, வா அதை பண்ணலாம் வாடி அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை இல்லை. ஐயோ, எனக்கு ஆமாதான், அப்படிலாம் சொல்லாத தங்கம், நீ வா. ஜங்குக்கு அப்படியே கையை பிடிக்கிறா. போதும், பாவம் அழுதுற போறா. ஐய, இவளை நான் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது தங்கம். நீ இப்படிலாம் தட்டி விட்டா வேலைக்காகமா சொல்ல. யூஸ் பண்ணிட்டு விட்டுறது தான் நம்ம பொழப்பா இருக்குது. கேத்ரின் வா. இல்லை, நான் வரலை. அப்புறம் ஏன்டி சினுங்குற? ஐயோ, இந்த சினுங்களை வச்சே மயக்கிறாளே. நான் உன்னை நம்புகிறேன். நானுமே உன்னை நம்புகிறேன்டி. படிக்கிறது தானே கூப்பிட்றேன், வாவேன். ஆனால் நான் ஒரு பையனை லவ் பண்ணுமே. சரி, ஓகே, அவன்கிட்ட வச்சுக்கிட்டே எடுத்து என்கிட்ட வா. அது அங்கே ஜிமின் பார்த்துட்டு மாப்பிள்ள அது பாவம் விட்டா உட்காந்து அழுதுரும் போல, விட்டுறடா அப்படின்ற. சரி, ஓகே போ. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு கிளப்ல தான் டேங், ஜங்குக், ஜிமின் இவங்க 3 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கிட்ட அவங்களோட ஃபோனுக்கு தான் அப்படியே மெசேஜாக வந்துட்டே இருக்குதா. டேங் அப்படியே பார்த்துட்டு எந்த ரிப்ளையும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக விடுறான். ஜிமின் தான் பார்க்குறான். மாப்பிள்ள என்னடா பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க, வேற என்ன பண்ண சொல்கிற? மெசேஜ் பண்ணு, பேசு. ஏண்டா குரூப்பில் மட்டும்தான் ஃப்ளோட்டிங்கா? தனியாக போனால் எதுவுமே கிடையாதா? உனக்கு தெரியுதா? அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கிடா நீ இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சிட்ருக்கா? டேய், இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்க்குறப்போ நல்லா இருக்குல்ல. உன் பின்னாடி 10-15 பேர் சுற்றுனா எப்படி இருக்கும்? டங் 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 டங்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அதே மாப்பிள்ளை கேட்குற கொஞ்சமா ஜோபராக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் எப்படா மெயின்டைன் பண்ணுற? குரூப்பில் மட்டும்தான். அதுவும் டிஎம்லாம் போனால் என்னன்னா என்ன, அவ்வளோதான் டாக்கு. நம்மளோட லிமிட் என்ன, நம்மளோட அவசியம் என்னன்னு அதை அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அது தெரிஞ்சிருந்து 2-3 இருக்கக்கூடிய இருக்குங்களே, அது நல்லாவே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுங்க. லவ்னு வந்துட்டா கலண்டு வர்ற கேஸு. லவ்னாலே கொஞ்சம் பயம்தான். அப்புறம் எப்பறம் ஜங்குக்கே அது என்ன தெரியல மச்சான். ஜங்குக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி ஆசையோட பாசத்தோட அப்படி ஏங்குற மாதிரியே இருக்கு. நான் ஜங்கு தேங்க்யூ, ரொம்ப முக்கியம். உன்னை எவ்வளோ கழிவு ஊத்துறேன். ஏன்டா நீ அந்த பொண்ணுங்களோட சும்மா பேசிகிட்டே இருக்க? ஃபன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் எதுலையாச்சும் நீ ஆப்ப விட்டு இறங்க தாண்டா போற. ஏன்டா எதுக்கு வாய விட்றா? அந்த பொண்ணுங்ககிட்டே எதுவும் பேச மாட்டேன்ற, என்கிட்ட எதுவும் பேச மாட்டேன்ற. இங்கே பாரு, கூட்டத்தில் முன்னாடி அசிங்கப்படுத்தாதா. ஜிமின் அப்படியே பார்க்குறா. எதே உன்கிட்ட கூட அவ எப்படி பேசுனது இல்லையா? ஏன் ஜிமின், உனக்கு தெரியாதா? என்னோட சேட்டை வாங்கி பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதில் ஒன்றுமே இருக்காது. சுத்த போட்டாலும் அந்த நாய்க்கு சுத்தமாக எதுவுமே வராது. ஆனால் கும்பலாக இருக்கும்போது மட்டும் தக்காளி அவ்வளோ அழகாக ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். தானியானா கூப்பிட்டா வாய்ப்பே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜங்கு டேங்க போட்டு செம்ம கலாய்ச்சிட்டு இருக்கான். டேங்க அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சிக்கிறான். சின்ன தங்கம், ஓ புருஷனை நீ இப்படியே அசிங்கப்படுத்தலாமா? ஆனால் நீ தான் பல பேத்திட்டு அசிங்கப்பட்டு இருக்கே.
அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் ஒரு ஃபன். எட்டு சிறப்பு ஃபன்னுக்கு என்னென்ன இனிமேல் ஏதாச்சும் பேச வாயை உடச்சிட்றேன். ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? நான் அந்த விளக்கமயிரை பார்த்து தானே நானே உன்கிட்ட வந்தேன். அப்புறம் என்ன நான் நடிக்கிறேன்? அது வந்து மாப்பிள்ள நான் எதுவும் பார்க்கல. தெரியுதுல பார்க்கலன்னு எதுக்குடா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? ஏதாச்சும் ஒன்று நெருங்குறப்ப தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பியா? நான் சிங்கிளாக இருக்கேன்டா, நான் வருவேன். நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடப்பான், வெயிட் பண்ணு. எங்க எல்லாத்தையும் நீ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேடா, அதில் நான் என்னத்தை வந்து பண்ணுறது? அது வந்து ஜிமினா, டேய் ஜிமினா போய் சொல்லாத. ஜமுகே வேணாம் அமைதியாரு. அவங்க அப்படியே டர்ன் பண்ணிட்டு என்னடா சொல்லு. நான் நீ நினைக்கிற மாதிரி ஜிமின் இல்லை, அவன் ஒரு பையனுக்கு ரூட் போட்டுட்டு தான் இருக்கான். என்ன சொல்ற? யாரு? அத்தான்டா நம்ம கிளாஸ்லயே ஒன்று நல்லா பாவமா பூனைக்குட்டியாட்டம் ஒன்று கிளாஸ்ல ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்குமே, அவனை தான் இவன் லவ் பண்றான். டேய் ஜெமினா மாப்பிள்ள, இதெல்லாம் நீங்கிட்ட சொல்லவே இல்லையடா. மாப்பு தெரிஞ்சா நீ ஏதாவது கரெக்ட் பண்ணிடுன்ற ஒரு பயம்தான்டா. அவங்களோட ரூல்ஸ் என்னன்னு தெரியாம பேசுறியடா. ஆள் இருக்குன்னு நீ லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் அந்த சைடு போகவே மாட்டேனே. இது தப்பா இருக்கே ஜிமினா. எப்படி எங்க இருந்தாலும் அந்த பையனை எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கொடு. ஓட்டவே முடியாதுடா தக்காளி, உன்கிட்டலாம் ஒரு இன்ட்ரோ கிடையாது. அவனை லவ் பண்றேன், அவனையும் நான் லவ் பண்றான். ஆனா நாங்க தள்ளி நின்று சைலண்டாவே எல்லாத்தையும் பிடிக்கிறோம். நீ எனக்கு ஒன்றும் கொடிநாட்டில் தேவையில்லை, போடா. ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். அவங்க இதை பார்த்துட்டு அவனும் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஜங்குக்கு அவனோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்ன, எதுக்கு இப்போ இப்படி நீ பண்றா? இல்ல இன்னைக்கு ரொம்ப பார்க்க ஹாட்டா இருக்கேடா. அதுக்கு எதெல்லாம் ஹாட்டா இருக்குன்னு சொல்றேன், அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறியா? முடியாது. ஏன் முடியாது? நீ இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்ட. அந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படி வந்து பேசிட்டு இருக்கு, நீ ஓரா பண்றியாடா? அதெல்லாம் விட, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு இருக்க பிரச்சனை, முடியாத பிரச்சனையெல்லாம் பேசுடா. இதுதான் இப்படி பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் காட்டுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, கொஞ்சம் காட்டுறது. உனக்கு என்கிட்ட எது ரொம்ப பிடிக்கும்? ஏன் எல்லாமே பிடிக்கும், நீ எதை கேட்குற? அப்போ இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட ஹூடியை கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூக்குறான். இது என்னது? அது என்னது? இது அது இப்போ நல்லா இருக்கா? அடடா, இது எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? அவங்க அப்படியே ஜங்கு கூட ஹிப்ல கை வைக்கிறான். என்னடா காட்டுனா டப்புக்குன்னு கை வைக்கிற? வேற என்ன பண்றது? கையெல்லாம் அப்படியே நடுங்குதே, அதை பிடிச்சாதான் சரி வரும். ஓ, நீ அப்படி வரியா? வேற எப்படியும் இல்லை, அப்படியே ஓரமா போய் எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? ஓ முடிச்சிடலாமே. இதுக்கப்புறம் என்ன, ரொமான்ஸ் தான். இந்த ஸ்டோரியில் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், என்னோட டெலகிராம் சேனல் 2 வந்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம எனிமீஸ். ஸோ அவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதை மறைமுகமாக அவங்க பேர் அப்படியே மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் வரையும் அந்த ஸ்டோரி வரும். பட் எது இமேஜினேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். பட் கண்டென்ட்டு கேரக்டர் மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன். இதை ரிக்வஸ்டர் ஸ்டோரின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட லூனா அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி நீ போட்டே ஆகணும், அதனால தான் நான் வந்து இதை நான் போடவே செய்கிறேன். மற்றபடி நான் தான் டயாங்கா வச்சு நான் ஜங்குக்கு அப்படியே இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதிங்க. நான் டே குக்கர்னு நீங்கள் என்னம்னா நான் டே குக்கர், நீ டே குக்கர் இல்லடி அப்படின்னா நான் டே குக்கர் இல்லை, ஓகேவா? ஏன்னா நான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நான் உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கிட்டே என்ன சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபர்ஸ்ட் சேனல், என்னோட டெலகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் நான் பயோவில் கொடுக்குறேன்.